ஒரு திருட வர்றான், கத்தியை காமிச்சோ துப்பாக்கியை காமிச்சோ என்கிட்ட இருக்க பிரேஸ்லெட்டை பிடுங்கலாம், என்கிட்ட இருக்கிற மோதிரத்தை பிடுங்கலாம், செயினை கழட்டலாம், சட்டை கழட்டலாம். என்னிடமிருந்து அவனால் களவாட முடியாது. எது தெரியுமா? என் அறிவு, என் நாலேஜ். மூளையை வேணால் எடுக்கலாமே தவிர அதை இயங்க வைக்க முடியுமா? முடியாது. அதுதான் நினச்சிக்கோங்க. ஒரு செல்வந்தருடைய செல்வம், அவர் இறந்து போனார்னா அவரால் செல்வத்தை கொண்டு போக முடியாதுங்க. அவர் மட்டும்தான் போவார். ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியலும் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்ந்து நினைப்பொழிந்தார்களே, இது திருமூலருடைய பாட்டு. ஒரு செல்வந்தர் இறந்து போனால் அந்த செல்வம் அவரோடு போகாதுங்க. ஆனால் ஒரு கலைஞன், ஒரு கல்விமான், ஒரு எழுத்தாளன், ஒரு மருத்துவர், ஒரு விஞ்ஞானி, இவர்களெல்லாம் இறந்து போனால் அந்த சிந்தனை அவர்களோடு அற்று போய்விடும். அதோட இனிமேல் ஆள் இல்லைன்றுவோம். யார் இருக்கா? அது சிந்தனை என்பது அவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் அழகாக சொல்லுவாங்க, கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இறந்தபோது அவர் இறந்து விட்டார்னு சொல்லாங்க, அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் தான் வார்த்தை. ஒரு மனுஷன் சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவன் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். நம்ம